ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன். நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தென்னங்கன்றை பற்றி தாங்க வீடியோ போடலான்னு இருந்தோம். தென்னங்கன்று பார்த்திங்கன்னா நெட்டை குட்டை ரகம், அதாவது 3.5 வருஷத்தில் நம்ம நல்ல வெயில் கிளைமேட்லேயும் 3லேருந்து 3.5 வருஷத்துலேயே எளிதில் காய் வரக்கூடிய நெட்டை குட்டை ரகத்தை பற்றி தாங்க வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சு ரெகுலராக தண்ணி கொடுத்து கரெக்டாக 3 வருஷத்துலேயே 5-10 பாலை கிட்ட விட்டு பாலைக்கு 2 காய் 3 காய் நின்றுச்சுங்க. இதே பாலை எல்லாத்தையும் அறுத்துவிட சொன்னால் அறுத்துடல கஸ்டமர். அறுத்துட்ருந்தாங்கன்னா நிற்கிற பாலைகளை சேர்த்து நல்லா போய் உங்களுக்கு ஃபுல்லாகவே காய் நின்றுருக்கும். பாருங்கள், இப்போ குறைஞ்ச ஒரு 10 பாலை இருக்குது. தண்ணியும் கிளைமேட்டும் சேஞ்சிங்கால் பாலையில் இருந்த குருத்தெல்லாம் பாதி விழுந்துருக்குங்க. தண்ணி பத்தலை, தண்ணி நட்டு ஒழுங்காக விடலை இவங்க. பாருங்க, இல்லை பிஞ்சு நிற்கிதுங்க. அடி மரத்தை பாருங்கள், எத்தனை அடியில் இருக்குன்ட்டு. அடி பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு 2 அடி தாங்க இருக்கும். 2 அடி கூட இல்லை. 2 அடி மரத்துலேயே இந்த பன்னாடை சேவை எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா காப்பு ஃபுல்லாகவே வருங்க. அதேமாதிரி பன்னாடை இருக்கிறது எல்லாத்தையும் தூரமாக போடாமல் அந்த இடத்துல சுற்றியும் போடுங்க. போட்டது மக்க மண்ணுக்கு இன்னும் உரமாக கிடைக்கும், தண்ணிக்கு ஈரம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், சின்ன இளநியாகவே வந்துருச்சு. நல்லா குலை பிடிச்சி நல்லா காப்பு வருதுங்க. அடுத்த குலையே ரெடி ஆகிடுச்சிங்க. எத்தனை பிஞ்சு நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நெட்டை குட்டை தென்னை ரகங்கள் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரியை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இந்த தோப்பு ஃபுல்லாகவே வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே 26 கன்று வச்சாங்க. 26 கன்றுலையுமே குருத்து, பால், தேங்காய் எல்லாமே வந்துருச்சுங்க. அது ஒரு கண்ணில் ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா இது 1 கிலோ சைஸ் வரைக்குமே வருதுங்க. சாதாரணமாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலே பிடிக்கிற அளவுக்கு காயப்படுது. இருங்க, அந்த காயை காட்டுறாருங்க. பெரிய காயாகவே இருக்கு காட்டுறேன். அதேமாதிரி தென்னங்கன்று நடுறதில் இடையில தென்னை நடுவில் வேறு எதாவது இடலாம்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக விடுக வச்சுக்கலாம். பாருங்க, சாத்துக்குடி வச்சுருக்கு. சாத்துக்குடியில் காய் நல்லாவே பிடிச்சிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா சாத்துக்குடி எந்த அளவுக்கு அதிகமாக காய் பிடிச்சிருக்குன்னு. 2 தென்னங்கன்றுக்கு இடைவெளியே பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த மரத்தில் காட்டுறோம் பாருங்கள். ஒரு 10 to 15 அடி தான் விட்டுருக்கு. 15 அடி கேப்பு, அவ்வளோதாங்க. மட்டை எவ்வளோ வருஷம் 2 மட்டையும் போடுற அளவுக்கு அவ்வளோதாங்க. 15 அடி கேப் விட்டு வச்சுனாலே போதும். இது எல்லாத்துலேயுமே குருத்து, பால் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இந்த மரத்துலேயும் குருத்து வந்துருச்சு. பால் 2 பால் விட்டு குருத்து வந்துருச்சு. மல்நெல்லிக்காய் செடி வச்சாங்க. வச்சு கரெக்டாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் தான் இருக்கும். 2 மரம், அதாவது 2 தென்னை மரத்துக்கு கேப்பில் ஒரு 10 அடி இடைவெளியில் வச்சுருக்கோம். தெரியுதுங்களா காட்டுறாருங்க பாருங்கள். இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, 2 தென்னை மரத்துக்கும் பக்கத்தில் வச்சுருக்கு. 2 தென்னை மரத்துக்கு இடையில ஊடு பயிராக வச்சுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு நின்றுச்சுங்க. இந்த வருஷம் தண்ணி கொஞ்சம் பத்தாது போனதுனால தாங்க எல்லாம் கொஞ்சம் லேட்டாக காய் கம்மியாகவும் செடி தான் இருக்குது. பாருங்கள், நெல்லிக்காய் காய் ஒன்று நின்று வச்சிங்க. அதே மாதிரி தென்னை மரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாழைக்கட்டை சுற்றி வைங்க. அது தென்னங்கன்று குறுத்து பிடிச்சிருக்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். நெல்லிக்காய் செடி இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளது இந்த கொடிகள் மிச்சம் பாருங்கள். நம்ம லைனில் எந்த செடியுமே ஃபெயிலியர் ஆகலைங்க. எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகிருக்கு. கொடியில் மிச்சம் பாருங்கள், அது காயை தாங்க முடியாத அளவு காய் ஃபுல்லாக கொத்தாக வந்துருக்குங்க. பாருங்கள், கொடியில் மிச்சோட பூவு. அப்புறம் காயை காட்டுறேன் பாருங்கள். காயில் பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்தாக காய் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குறைஞ்சது ஒரு 30-40 காய் இருக்குங்க இப்போதைக்கு. ஒவ்வொரு கண்ணுக்கும் காயோட வெயிட்டு தாங்க காய் தரையிலே படுத்துக்கிச்சு எல்லாம். அந்த அளவுக்கு காய் அதிகமாக வந்திருக்கு. வீடியோ கட் பண்ணி எடுத்துருவேன், வெவ்வேறு இடத்துல எடுத்த வீடியோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வீடியோ கட் பண்ணாமல் ஒரே வீடியோவாக எடுத்துகிட்டே இருக்கேன். மாமரம் வச்சதுங்க. இது ஃபுல்லாக காய் பறிச்சாச்சு. பறிச்ச சீசனுக்கோசரம் வெட்டி விட்ருக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு மேலேயே வந்துச்சுங்க. 10 அடி வருஷம். 2 வருஷத்துலேயே இவ்வளோ வளர்ச்சி வளர நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக வளர்ச்சி. கொய்யா L49, இளந்தச்செடி, ஸ்டார் ஃப்ரூட்டு, இதெல்லாம் பல வீடியோவும் உங்களுக்கு காட்டிட்டேன். அற்புதமாக காய்க்குதுங்க. எதிர்பார்க்காத காய் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் தாங்க ஃபுல்லாக வருது. வாட்டர் ஆப்பிள்
பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மரம் வளர்த்துருக்கு, அதில் குருவி கூடும் கட்டியிருக்குங்க. ட்ராகன் ஃப்ரூட் மெயின் இதாங்க, இதான் காட்டணும்னு நினச்சேன். சூப்பராக காய் இருந்துச்சு. இதோட ஒரு 10-20 காய்கிட்ட பறி சாப்பிட்டுட்டோங்க. அருமையாக வருது பழம். அதாங்க இளநீ கொடுத்து இருங்க. தேங்காவிலேயே பெரிய காயாக ஒன்று வந்துருக்குன்னு சொல்லுங்கள்ல. ஒரு மரத்தில் மட்டும் காய் முத்திருக்கு, எல்லாம் வெட்டி விட்டு ஒரே ஒரு காய் விட்டு நல்லா முத்திருக்கு. அதை மட்டும் காட்டுறோம் பாருங்க. தேங்காவே ஆயிடுச்சு. அதான் கை இவ்வளோதான் இருக்குது. காய் குறைஞ்சது 1 கிலோவுக்கு மேலே தாங்க வரும். நல்ல பெருத்த காய், சைஸான காய் இல்லை, நல்ல பெரிய காயாகவே இருக்குங்க. நாங்கள் காயை உங்களுக்கு வெட்டும் போதே ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. இந்த மாதிரி பழச்செடி எல்லாம் எது வேணுனாலும் நம்ம நர்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் இருக்குது. கரெக்டாக ஒரிஜினல் ரகமாக நீங்கள் என்ன ரகம் கேட்கலாம் அந்த ரகம் எடுத்துக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வருங்க. கண்ணு ஃபெயிலியர் ஆகிறதான்னு தொந்தரவு உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. காப்பு வரதில் எந்த குறையும் இருக்காது. நெல்லி, மாதுளை, கொய்யா, சப்போட்டா, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கமலாப்பழம், ட்ராகன் ஃப்ரூட், ரம்பூட்டான், கிவி, லிச்சி, நீங்கள் எந்த எக்ஸாட்டிக் வெரைட்டிலேருந்து எந்த வெரைட்டி பழம், ஃப்ரூட்ஸ், சாத்துக்குடி எது வேணுனாலும் நம்மள்கிட்ட ஒட்டு ரகமாக நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம வெயிலுக்கு தாங்குற மாதிரி செடியாக பார்த்து எடுத்துக்கலாங்க. 10 ரூபா ரேட்டு முன்ன பண்ணிருந்தாலும் பொருள் குவாலிட்டியாகவும் நல்லா வெரைட்டியாகவும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ஸ் வேணுங்கிறவங்க, வேறு எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வேணுங்கிறவங்க, இல்லை அழகு செடி வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பிளான்ஸாக பார்த்து எடுத்துக்கலாங்க. இது வரைக்கும் சேனலை பொறுமையாக பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் டு வாட்சிங் ஆல் அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன்.